அறிவியல் விஞ்ஞானம் எவ்வளவு வேகமாக உயர்ந்தாலும் இந்தியாவில் மூடத்தனத்திற்கும் மடத்தனத்திற்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கும் பஞ்சமே இல்லாம இருக்கு இன்ன வரைக்கும். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் அறிவியல் சாதனம் இருக்கு. எது உண்மை, எது பொய், எது அறிவியல், எது மூடத்தனம் அப்படிங்கிற அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரல் நுனியில நம்ம தகவல்களை வச்சிருக்கோம். உலகத்துல என்ன நடந்தாலும் விரல் நுனியில நம்மளால் பார்த்துட முடியும். ஆனாலும் இந்த நாள்ல கூட ஒரு பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமை அப்படிங்கிறது மதத்தின் பேராலையும் சாதியின் பேராலையும் தீண்டாமையின் பேராலையும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. உலகத்திலேயே ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமூகம் அப்படின்னு நீங்க பாகுபடுத்திக்கிட்டீங்கன்னா எவ்வளவு கீழே நீங்க ஒரு சாதியோ மதத்தையோ ஒரு சமூகத்தை எதை வேணும் சொல்லிக்கலாம். அதை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக பெண் சமூகம் இருக்கு. இதை நீங்க மறுத்தீங்கன்னா ஆணாதிக்க சிந்தனை உங்ககிட்ட வேரூண்டி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இதை பேசுற எனக்குள்ளவும் ஆணாதிக்கம் இருக்கு. இதை நான் ஒத்துக்கிட்டாதான் பெண்ணுரிமை பத்தி பேசக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு வரும். கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளி மாணவிய வறண்டாவில் உட்காந்து பரீட்சை எழுது அப்படின்னு ஒரு தனியார் பள்ளி சொல்லியிருக்கு. அந்த செய்திகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த செய்தியும் கூட அங்க இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய யாரும் புகைப்படமோ வீடியோ எடுத்து வெளியே விடல. ஒரு மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு 3 to 5 நாட்கள் வரைக்கும் தொடரும். சில நாட்கள்ல அது ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா 10-15 நாட்கள் வரைக்கும் கூட அது வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலம் அப்படிங்கிறது மிக உடல் சார்ந்து, உள்ளம் சார்ந்து, உளவியல் சார்ந்து கூட அந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட அந்த நாட்கள்ல உடல் சோர்வு, உடல் நிறைய சிக்கல்கள், நிறைய விஷயங்களை அவங்க சந்திக்கிறாங்க. இவ்வளவு டெக்னாலஜி இருக்குங்க, தொழில்நுட்பம் இருக்கு. ஒரு பள்ளி குழந்தைய உள்ள உட்காராம சக மாணவர்கள் கூட உட்கார்ந்து தேர்வு எழுத விடாம வெளியே போய் உட்காந்து எழுது அப்படிங்கிறது, அது ஏதோ உத்தரப்பிரதேசலையோ பீகார்லயோ மகாராஷ்டிரில் நடந்ததுன்னா நம்மளோட ஸ்பீச் வேற மாதிரி இருக்கும். சங்கிகளோட புத்தி இதுதான், பாத்தியா சனாதனம் அப்படின்னும். ஆனா நடக்கிறது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல. இதுக்கு நம்ம என்ன எதிர்வினையாற்றுறோம் அப்படின்னா, வெறுமனே திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை நம்ம பரவிட்டுறோம். சில பேர் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்ன பதிவு? சரியான பதிவு தான், அது அவங்க சொன்னது சரியான பதிவு தான். ஆனா சொன்னவன் யாருன்றது தெரியணும்ல. அப்பா அப்பா அப்படின்னு நீ சொல்றியே, அது மு க ஸ்டாலின் சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் நான் அப்பா மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தியா உன் ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது வேற, தனி மனித வன்மம், தனி மனித சாதியானவம், தனி மனித மத வெறுப்புணர்வு வெறி அப்படிங்கிறது வேற. அந்த பள்ளியில அல்லது அந்த பள்ளி தாளாளர்ல துவங்கி அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர், பியூனா இருக்கலாம், அல்லது அந்த பேருந்து ஓட்டுநராக இருக்கலாம், அங்க இருக்கிற காவலாளியா இருக்கலாம், செக்யூரிட்டியா இருக்கலாம், அங்க கூட்டுறப்ப இருக்கக்கூடிய அந்த அம்மா, அந்த பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில ஒரு ஆணவ போக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை எதை பாதிக்கும் அப்படின்னா நமக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய நபர்களை பாதிக்கும். அந்த எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால், அல்லது அந்த பெண்கள் பள்ளி மாணவிகளாக இருந்தால், அந்த மாணவிகள் கேள்வி கேட்கக்கூடிய அந்த அந்த விழிப்புணர்வு இல்லாம இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா இப்படிதான் நடக்கும். இதுக்கு ஆட்சியாளர்கள் காரணமா அப்படின்னா ஆமாம், ஆட்சியாளர்களும் காரணம். திமுக காரணமா? ஆமா, திமுகவும் காரணம். தமிழ்நாடு அரசு? ஆமா. ஸ்டாலின்? ஆமா. பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? ஆமா. இவங்க எல்லாம் ஒரு காரணம். ஏன் காரணம் அப்படின்னு சொல்லணும்ல, அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் மீது இப்படியான வன்கொடுமைகள் நடக்குது, இப்படியான தாக்குதல் நடக்குது, இப்படியான தீண்டாமைகள் பள்ளிக்கூடங்கள்ல, ஏங்க தனியார் பள்ளிகள் நடந்துச்சு, அரசு பள்ளியில நடந்துச்சு. தனியார் பள்ளி வந்து அவங்க தானே பாத்துக்கணும், அவங்க கட்டணம் வாங்குறாங்க, அவங்க தானே பொறுப்பு, அப்படி கடந்து போக முடியாது. உடனடியாக நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை என்ன? உடனடியாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த எல்லா வகையான ஒப்பந்தங்களையும், கொடுத்த லைசன்ஸையும் நீங்க கேன்சல் பண்ணி அந்த தாளரை கைது பண்ணணும். அந்த மாணவியை வெளியே உட்கார வச்ச அந்த ஆசிரியை கைது பண்ணணும். அந்த மாணவிக்கு உரிய பாதுகாப்பு. இதுவே ரொம்ப தப்பு. அந்த மாணவிலாம் சொல்ல வேணாம், ஒட்டுமொத்த மாணவிகளுக்கும் ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் எல்லாருக்கும் இருக்கு.
இந்த நடைமுறைப்படுத்துவாங்களா இல்லையான்றதை பார்ப்போம். ஏன்னா தொடர்ச்சியாக பள்ளி குழந்தைகள் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆண் குழந்தைகள் வந்து சாதி ரீதியாக தாக்கப்படுறாங்க. பெண் குழந்தைகள் பெண் அப்படிங்கிறதுனாலேயே இந்த மாதிரி தாக்குதல் இருக்கு. மாதவிடாய் அப்படிங்கிறது அது உடல் சார்ந்த, அது ஒரு இயற்கை உபாதை, அவ்வளவுதான். அது தீட்டோ அல்லது ஒரு கேவலமோ அது எதுவுமே கிடையாது. அது இந்த காலத்துல அப்படியான ஒரு விஷயம் வந்துடாது. எல்லாத்துக்கும் நோய் தொற்று பரவச்சுன்னா அதுக்கான முன்னேற்பாடுகளும், அது ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான மருத்துவ உபகரணங்களும் எல்லாம் இங்க கொட்டி கிடக்குது, எல்லாமே இருக்கு. ஆனாலும் இப்பவும் ஒரு பெண் குழந்தைய, ஒரு பெண்ணை மாதவிடாய் காலத்துல வீட்டுக்கு வெளியே போக்காரு, கோயிலுக்குள்ள வராத, அங்க வராத, இங்க வராத, என் முன்னாடி நிற்காத, என் சாப்பாடு போட்டு கொடுக்காத, நீ சமைச்ச சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாது, அதை தீட்டு, அது நம்ம சந்ததிக்கு சிக்கலை ஏற்படுத்துறோம். கீழே விளக்க பட்டியல டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே இந்த மாதவிடாய் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப விளக்கமா மாதவிடாய் பத்தி மட்டுமே இருக்கும். அறிவியல் ரீதியாக காரணங்கள் என்ன அப்படின்னு அந்த வீடியோ நீங்க பாருங்க. எதுக்கு திரும்ப திரும்ப விஞ்ஞானம் வளர்ந்த பிறகும், இதை பத்தி நான் அறிவு வந்த பிறகும் ஏன் பெண்களை இப்படி கையாளுறாங்க? இன்னொரு ஒரு கேடுகட்டத்தனமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி பெண்களை வந்து கையாளுறது ஆண்களை விட பெண்கள் தான் ஜாஸ்தி. இன்னொரு பெண் தான் ஜாஸ்தி. அந்த பெண்ணுக்கு தெரியும் ஒரு மாதவிடாய் காலத்துல மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளவு சிக்கல் அந்த பெண்கள் சந்திக்கிறாங்கன்னு தெரியும். அப்போ இவ ஏதை செய்யறா அப்படின்னா இந்த உளவியல் சிக்கல். என்ன வந்து என்னோட மாமியா செஞ்சா அதனால நான் உன்ன செய்வேன், அதான் நடக்குது. அப்போ அந்த பள்ளிக்கூட ஆசிரியா இருந்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஆசிரியை நடந்துக்கல, மாறா குடும்பத்துல ஒரு பெண்ணாக இருந்தா என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது பாடம் படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் போறதுக்கு மட்டும் இல்ல, உள்ளம் சார்ந்து உடல் சார்ந்து பக்குவமாக பண்படுத்துவதற்கான ஒரு தளம் தான் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது. ஒரு குழந்தையை அறிவை மட்டும் ஊக்குவிக்கிறது மட்டும் பள்ளிக்கூடத்தோட வேலை இல்லை. உடல் சார்ந்த சிக்கல்களையும் அல்லது உடல் சார்ந்த மேம்பாட்டுகளையும் வளர்த்தெடுக்கிற இடம் தான் பள்ளிக்கூடங்கள். இவங்க திரும்ப என்ன பண்றாங்க, ஏதோ சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு ஒரு காலகட்டம் இருந்ததுல, அல்லது ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு ஒரு காலகட்டம் இருந்ததுல, அதே காலகட்டத்துல இருக்கக்கூடிய சிந்தனை இப்பவும் அதை பண்ணிட்டே இருக்காங்க. உடனே அந்த பிஜேபி இருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, இது பாத்தியா எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி அப்படின்னு. அடே, இந்த சிந்தனைய இந்த செயல்பாடுகளை வேரூன்றி இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா சனாதனம் தான். அந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறது பிஜேபி. அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய தற்குறிகள் நீங்களும் இதை பத்தி பேசவே கூடாது. இதை பத்தி பேசவே கூடாது. நாங்க பேசலாம். ஏன், இதை பத்தி எங்க பெண்கள் கிட்டையும் எங்களோட மனைவி கிட்டையும் எங்களோட பெண் குழந்தைகள் கிட்டையும் அம்மா அக்கா தங்கச்சி கிட்ட நாங்க என்ன பேசுவோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அறிவியலை பத்தி பேசுவோம், இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை பத்தி பேசுவோம். ஆனா ஒருபோதும் அந்த மாதவிடாய் காலத்துல அந்த பெண்ணை தீட்டாகவோ அல்லது ஒரு இழிவாகவோ, அது அந்த நாட்கள்ல ஒரு அடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த பெண்களை நான் உட்கார வச்சதே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், என்னோட அப்பா என்னோட தாத்தா செஞ்சிருக்கலாம். ஆனா நாங்க படிக்கிறோம், விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், பகுத்தறிவா சிந்திக்கிறதுனால இதெல்லாம் நாங்க கடைபிடிக்கிறதே இல்லை. பிஜேபிக்காரர் இதை பத்தி நீங்க பேசக்கூடாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த பகுதியோட கலெக்டர்ல இருந்து, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தை பாதுகாப்பு அதிகாரில இருந்து, அங்க எல்லாருமே நீங்க செய்ய வேண்டிய உடனடி காரியம் என்ன? தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்க மெத்தன போக்காவே இருக்கிறீங்க. அதோட விளைவுதான் இங்க வந்து நிக்குது. உங்க கட்டுப்பாட்டுல அரசு பள்ளிக்கூடங்களோ அல்லது தனியார் பள்ளிக்கூடங்களோ இல்லை. அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய வகுப்பு ஆசிரியரோ அவங்க ஏதோ ஒரு சர்வாதிகாரி போல அவங்க குழந்தைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தலித் பிள்ளைகளை போய் நீங்க வந்து கழிவறையை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்றது. ஒரு 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 தலித் சமூகத்துல இருந்து ஒரு உணவு சமைக்கக்கூடிய ஒரு அம்மா வந்தாங்கன்னா அந்த உணவை நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அந்த பிஞ்சு குழந்தைகள் வாயாலே சொல்ல வச்சு ஒரு சிக்கலை ஏற்படுத்துறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை நடத்துறவங்க யாரு, ஏன் நடத்துறாங்க, எதுக்கு நடத்துறாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் ரெண்டாவது பண்ணுங்க. உடனடியாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்ன சொன்ன மாதிரிதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த லைசன்ஸை உடனே கேன்சல் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தை நீங்க மூடணும். ஒருவேளை நீங்க அதை மூட வேண்டாம், பள்ளிக்கூடங்களோட வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னீங்கன்னா, இது போல சம்பவங்கள் திரும்பவும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ சட்ட ரீதியா அதுக்கான தண்டனையை கடுமையாக்கணும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் இந்த குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற நிலை வந்துட்ட பிறகு அந்த தண்டனையை நீங்க கடுமையாக்கலன்னா, எதுக்கோ நீங்க குண்ட சட்டத்திலேயோ எதுக்கோ நீங்க என்னென்னமோ சட்டத்துல போடுறீங்க.
இதை நீங்க என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணும். யார் யார் மேல, அந்த பள்ளிக்கூட தாளாளர் மேல, அந்த பள்ளிக்கூட முதல்வர் மேல, அந்த பள்ளிக்கூட அந்த பெண்ணோட வகுப்பு ஆசிரியர் மேல, தேர்வு எழுதும் பொழுது அந்த பெண்ணை வெளியே உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தாங்களே அந்த பள்ளியை சார்ந்த அத்தனை பேர் மேலையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணி, இன்னும் சொல்ல போனா இது கிட்டத்தட்ட ஒரு பாலியல் சம்பந்தமான வழக்கு தான். இன்னும் சொல்ல போனா போஸ்கோ சட்டத்துல தூக்கி உள்ள போட முடியும். அந்த கேட்டகரியில் இது வருது. உடனடியாக முதல்வர் அவர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இதை நீங்க கவனத்தில் எடுக்காம விட்டுட்டு நீங்க மேம்போக்கா விட்டுட்டு போனீங்கன்னா இன்னும் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி நாமளும் பேச வேண்டியது வரும். பாதிக்கப்படுறது ஒரு பக்கம், கேள்வி கேட்கறது ஒரு பக்கம், நாங்க பாட்டுக்கு வேலையை பார்க்கறோம்னா இது நீங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி இல்லாம போயிடும். அந்த நிலைக்கு நீங்க வர மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கையோட தயவு செஞ்சு குழந்தைகளை கொண்டாடுவோம், குழந்தைகளை பேணி காப்போம் அப்படிங்கிற வாசகத்தை சுவரொட்டில் மட்டும் எழுதாம அதை நம்ம நடைமுறைப்படுத்துறதும் நம்மளோட பொறுப்பு. அரசாங்கத்தோட பொறுப்பு மட்டும் கிடையாது, இதை பார்க்குற நம்ம எல்லாரோட பொறுப்பும். அரசாங்கமே வந்து நேரடி எல்லாத்தையும் கேட்டுறாரு. அரசாங்கமே எல்லாத்தையும் வந்து செஞ்சிடணும் அவசியம் கிடையாது. நம்ம முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா, ஒரு சிக்கலான விஷயம் நடக்குது அப்படின்னா, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழல் இருக்குன்னா, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குன்னா, பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பது அரசோட நம்மளோட கடமையும்.